அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம AutoCAD tutorial சீரிஸ்ல gradient அப்படிங்கற டூலை பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிரேடியன்ட்டும் ஒரு ஹேட்ச் மாதிரியான ஒரு டூல் தான். இந்த கிரேடியன்ட்டை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ண முடியும்னா கலர்ஃபுல்லா நீங்க உங்களுடைய ஆப்ஜெக்ட்ஸை ஷேட் பண்ண முடியும். இப்போ இந்த கிரேடியன்ட் குள்ளர என்டர் ஆகிறதுக்கு நீங்கள் கமாண்டில் GD டைப் பண்ணிவிட்டு ஒரு என்டர் கொடுக்குறீங்க. இதில் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஹேட்ச் அண்ட் கிரேடியன்ட் தான் உங்களுக்கு அந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும். இதில் நம்ம கிரேடியண்ட்டை பற்றி பார்க்கலாம். இதுலேயும் அதே மாதிரி ஆட் செலக்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் இங்கே கலர் 1 கலர் 2 அப்படின்னு இருக்குது. இங்கே 1 கலர் 2 கலர் இருக்குது. இந்த 1 கலர் அப்படின்னா டிஃபால்ட்டாக அதுவே இன்னொரு டிண்ட் அண்ட் ஷேட்ஸ் எடுத்துக்கும். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு தேவையான ஒரு கலர் நான் பிக் பண்ணுறேன். இப்போது பிக் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரெட் கலர் பிக் பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துல டிண்ட் அண்ட் ஷேட் என்னென்னா ஷேட்னால் உங்களுக்கு பிளாக் அண்ட் ரெட் ஆகும், டிண்ட்னா உங்களுக்கு ஒயிட் அண்ட் ரெட் ஆகும். இப்போது எந்த மாதிரியான ஷேட் வேணுமோ அந்த ஷேடை நீங்கள் கொடுத்துக்கிறீங்க. ப்ரிவ்யூ. இப்போது இதில் ஆட் பிக் பாயிண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது கிரேடியன்ட் போகிறீங்க, கிரேடியன்ட் டைப் பண்ணிவிட்டு ஆட் பிக் பாயிண்ட்ஸ் போகிறீங்க. ஆட் பிக் பாயிண்ட்ஸ் போயிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் பிக் பண்ணிக்கிறீங்க. பிக் பண்ணிவிட்டு ஒரு என்டர் கொடுக்குறீங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல க்ரியேட் செப்பரேட் ஹேட்சஸ்ன்னு இருக்குது. ஸோ அதே மாதிரி அதையும் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கிரேடியன்ட் ப்ரிவ்யூ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இதில் ஷேட்ஸ் நீங்கள் மாற்றிக்கலாம். இதில் 2 கலர் அப்படிங்கிறது நீங்கள் 2 கலர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு கலர் வேறு ஏதாவது கலர் சூஸ் பண்ணிக்கிறீங்க. செகண்ட் கலரும் வேறு ஏதாவது கலர் நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 கலர் மிக்ஸ் ஆகி கிடைக்கும். நீங்கள் எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிக் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ. இதுதான் கிரேடியன்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.